அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 16ஆம் தேதி அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். இந்த அவசர கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் பேச இருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவசர செயற்குழு கூட்டத்துக்கு கட்சியில் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களான தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், மகளிர் உட்பட அனைவருக்கும் தனித்தனியே அழைப்புதல் அனுப்பி வைக்கப்படும் எனவும் உறுப்பினர்கள் அனைவரும் அழைப்புதலோடு தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். முன்னதாக நேற்றைய தினம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அவசர செயற்குழு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அவசர செயற்குழு கூட்டத்துக்கான அழைப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியான நிலையில தற்போது அவசர செயற்குழு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுல கட்சி சார்ந்த பல்வேறு முக்கிய முடிவுகள், முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.